தாயின் பறிவோடு இத்தனை காலமும் பாதுகாத்த திருமதி சுஜாதா அவர்களுக்கு முதலில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேகத்தை தோற்றியவன் என்கிற கதை தான் நான் முதல்ல படித்தேன். அது படிக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்கல, சும்மா ஏதோ ஒரு கண்ட்ரோல் கொடுத்தாரு, அதை படித்தேன். சவுகார் கட்ட ஒரு மாறுவாடி வீட்டில் வேலை பார்க்குற ஒரு 10 வயசு பையனுக்குள்ள வலிகள் என்ன, கனவு என்ன, கோபம் என்ன அப்படிங்கிறத நான் அதுவரை நான் கஷ்டப்பட்டுருக்கேன். முதல்ல படிச்சு மிரண்டு போச்சு. அதுக்கப்புறம் தான் சுஜாதா புத்தகங்களை வாங்கி படித்த வந்து நைலான் கையில் நான் படித்த முதல் நாவல். அதுக்கப்புறம் தைரியம் படித்தேன். அப்புறம் மறுபடியும் கணேஷ், தமிழ் தாயை புரஸ்காரம், வரிசையா கொலை விழாவுக்கு எல்லா புத்தகமும் வாங்கி லைப்ரரியாக வச்சுட்டேன். அதாவது எழுத்துகளில் உள்ள வீரியத்தை திரைப்படத்தில் அவர் ஆட்டம் நிகழ்ச்சி என்பது திரைப்படத்துக்கான நஷ்டம். ஆனால் அவ்வளவு பெரிய மேடைகளில் திரைப்படம் சரியாக என்பதுதான் தெரிய வைக்கும். ஆனால் நாடகத்துறை எவ்வளவுக்கு ஈடுபட்டது. ஓடும் இஸ்லாம் அவர்கள் எடுத்துக்கிட்ட 9 நாடகங்களை சுஜாதா நாடகங்களை போட்டால் டிவியில் கூட அது சனிக்கிழமை குறுகுணம் போல எடுத்தார்கள். அது வந்து டாக்டர் நரேந்திரன் வினோத வழக்கு அன்புள்ள அப்பா ஊஞ்சல் 3 நாடகம் நான் பார்த்து இறந்து போயிட்டேன். இந்த அன்புள்ள அப்பாங்கிறது ஹீரோவுக்கு அப்பா அம்மா கிடையாது, கல்யாணம் பண்ணலாம். அமெரிக்காவில் வந்து வேலை விஷயமா ஒரு 3 வருஷம் போக வேண்டியிருக்கு. மனைவிட்ட நீ அப்பா பார்த்துன்னு சொல்றான். நான் ஒன்றும் உங்க அப்பாவுக்கு ஆயா இல்லை, உனக்குதான் கல்யாணம் கொடுப்பாங்க, நான் கொடுத்த வருவேன்னு சொல்றான். இந்த பாசமா வளர்த்த அப்பாவை ஓல்டேஜ் ஹோம்லி விட முடியாம, தனியாக போக முடியாம, அமெரிக்காவுக்கு போக முடியாம தவிர விஷயத்தை வச்சு ரொம்ப அர்த்தமா நாடகம் பண்ணியிருந்தார். டாக்டர் நரேந்திரன் இன்னொரு உலக நாடகம் முதல் அவர் நாடகம் பார்த்து எங்க ராணி சீத்தைகார பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அழுது. ஒரு சின்ன பையன் கேரக்டர் வரும், ஒரு பெரிய சீரியஸ், அவன் எந்த மூணு செத்துருவான ஒரு கேரக்டர் வரும். ஆனா அப்பா ஐவான் டாக்டர் அழுவான். அந்த சீனை கேள்விக்கே வந்துட்டு அன்னைக்கு நைட்டே சுஜாதா நம்பர் வாங்கி பெங்களூர் பயங்கர மாட்டேன். நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் சுஜாவு, நான் ஒரு சாதாரண நடிகை சிவகுமார் பேரு, நீ எவ்வளவு பெரிய பாராட்டான மனுஷன் பார்க்குறேன், நாடகம் பார்த்தேன்னு. அது இல்லை சிவகுமார், நான் சாதாரண நடிகை இல்லை, நம்ம சந்திப்போம்னு சொல்லி 82 சந்திக்க ஆரம்பிச்சோம். நம்ப மாட்டீங்க, வீட்டுக்கு வந்தாங்கன்னா சிவகுமார் லுங்கி வச்சுக்கலாம் கொடுங்க, லுங்கி எதை கட்டிட்டு சௌரியமாக சாப்பிடணும்னு சொல்லி லுங்கி எங்கிட்ட வாங்கி சாப்பிடும். அவ்வளவு எளிமையான ஒரு நான் ஒரு கதைகள்லாம் படிச்ச உடனே ஒரு இன்ட்ரெஸ்ட் ப்ரூஃபா இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் கிட்ட போய் தெரிஞ்ச முடியாது, எக்ஸென்ட்ரிக்கா இருக்கும், பேச மாட்டாங்க நினைச்சேன். அந்த மாதிரி டவுட் ஆள் உலகத்திலேயே நான் பார்க்கலாம், உலகத்திலேயே நான் பார்க்கலாம். அதாவது பிற மனிதர்களை வந்து பலவீனங்களோடு நேசிச்ச ஒரு மகத்தான ஒரு மனிதன். கமல் கிட்ட பழகுவார், எங்கிட்ட பழகுவாரு. ஒரு நண்பர் கேட்டுக்காரு, கமலை பத்தி சிவகுமார் கைப்பறாங்க, கமல் அறிவுபூர்வமா பேசுவாரு, சிவகுமார் இளையவையா பேசுவாரு சொல்றாங்க. அவ்வளவு எளிமையா சிறப்புகிறாள். அதாவது மரணத்தை பற்றி அவர் கடைசியாக இந்த மறுபிறவை பற்றி இருந்தாரு. மறுபிறவையில் நம்பிக்கை இல்லை. ஒருவேளை ஒரு பிறவி இருந்தால் தமிழ்நாட்டிலேயே இதே ஞாபகங்களோடு, இதே முதுவலியோடு இந்த மண்ணிலே பிறகு மீண்டும் எழுத வேண்டும் என்று சொன்னால் மறுபிறவி வேண்டும், அவர் மண்ணிலே மீண்டும் பிறக்க வேண்டும். வணக்கம். சுஜாதா அவர்களை நினைத்து பார்த்திருக்கிறேன். சுஜாதா இல்லாமல் அவர்கள் இங்கே பார்க்க நேர்கிறது. நான் பாவசாரதி கதிரில் ஆசிரியராக இருந்த தருணம் வெண்பா போட்டி நடத்தி கொண்டிருந்தார். வேண்டாம் வரதட்சணை என்று உயிர்த்தி கொடுத்தார். எனக்கு சுஜாதா அவராகவே ஒரு வெண்பா எழுதி அனுப்பினார். அந்த வெண்பாவின் அழகை இந்த பழந்தமிழ் நினைத்து சொக்கிய நாப்பா அதை கட்டமைத்து வெளியிட்டு அதை வெளியிடுவதற்காகவே மாலை போட்டு சுஜாதாவை நடத்த சொல்லிட்டார். அந்த வெண்பா வேண்டாம் வரதட்சணை, 10 பவுன் தங்கம், பளிச்சென்று கல்வளையல், முத்திலே சின்னதாய் மூக்குத்தி, மற்றபடி பேண்ட் பேசி பூர்வலம் பாட்டு, இவை தவிர வேண்டாம் வரதட்சணை என்பது நிகழ்ச்சி ஆர்வம் உள்ளவர். அவரிடம் நிறைய கல்விக்கு வாங்கி இறங்கியிருக்கிறேன். அமுதசுரபியும் வெளியிட்டிருக்கிறேன். இப்பொழுது கூட அமுதசுரபி திகோடு நடக்கிறது கதைகள் எழுதினார். பிறகு கஸ்தூரங்கள் நெறிகாட்டுதலில் சுஜாதாவின் அழைப்பின் பேரில் அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்த அம்பலம் பத்திரிகையில் ஆசிரியராக பணிபுரியக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு பாக்கியம் கிடைத்தது. தமிழ் இலக்கியத்தில் சதாவதானி செய்கிதமிப்பாளர் என்கிற ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்யக்கூடிய ஒரு முகமதி புலவரை பற்றி பதிவாக இருக்கிறது. அப்படி பதிவாக வேண்டிய ஒரு பெயர் சுஜாதா. ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்யக்கூடியவர்.
ரஜினிகாந்த் ஃபோன் பேசிக்கொண்டே எழுதி கொண்டிருப்பார். நடுநடுவே எப்படி ஒரு அபாரமான ஆற்றல் உள்ளவர். அமலன் பத்திரிகையில் வாசகர்கள் கேள்வி அனுப்புவார்கள். சுஜாதா அதற்கு பதில் சொல்ல சொல்ல நான் பதிலை கணிப்பொழியில் அந்த டைப் செய்வேன். சுஜாதா மோஸ்ட் ஓல்டு டைப்ரைட்டர் மெத்தட், நியூ டைப்ரைட்டர் மெத்தட், போனட்டிக் மெத்தட் எல்லாத்தையும் வேகமாக டைப்ரைக்கக்கூடியவர். எனக்கு ஓல்டு டைப்ரைட்டர் மெத்தட் மட்டும்தான் வரும். இந்த கணிப்பொழியும் அமர்ந்து நான் எடுத்துக்கொண்டு அவர் கேள்வியை சொல்லி பதிலை சொல்லுவார். ஒரு கேள்வி வந்தது, திருக்குறள் 1330 குறள்கள் பன்மை இல்லையா? அந்த நூலின் பெயர் திருக்குறள்கள் என்றுதானே இருக்க வேண்டும். ஏன் திருக்குறள் என்று சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருந்தார். அதுக்கு சட்டன் சுஜாதா என்பது திருக்குறள் கல்லை அனுமதிப்பதில்லை என்றது. நேரம் சுஜாதாவை பற்றி நிறைய பேசலாமா? ஒரே ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சுஜாதாவின் குடும்பத்தின் கூட நெருங்கி பழகிறேன் என்ற வகையில் சுஜாதா நான் சிங்கப்பூர் போயிருந்தோம். எங்களுடன் சுஜாதாவின் மகன் போல் பழகிய அம்பலம் லீலாவும் நடந்திருந்தார். அங்கே சுஜாதாவின் மனைவி எப்படியெல்லாம் சுஜாதாவை கவனித்தார் நான் பார்த்தேன். பிறகு நிறைய தொலைபேசியை கேட்டறிந்தேன். திருமதி சுஜாதாவினுடைய அவ்வளவு அபாரமான கவனிப்பால் தான் சுஜாதா இன்னும் 10 வருஷம் வாழ்ந்தார். இல்லாவிட்டால் 10 வருஷம் முன்னாடி அவர் பலமாக இருப்பார். அப்படி ஒரு பெரிய இலக்கிய ஆளுநர் நம்முடைய தமிழுக்கு அள்ளி கொடுத்த அவ்வளவு சிறப்பாக குடும்பத்தை கவனித்துக் கொண்டு குடும்ப கவலையே இல்லாமல் அவரை முழுமையாக எழுத்துப்படி செய்யும் வகையில் ஊக்குவித்த திருமதி சுஜாதாவுக்கு சுஜாதாவின் லட்சக்கணக்கான ரசிகர்கள் சார்பில் என் மனமார்ந்த